கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 49:11 சொல்லப்பட்டிருக்கு. என் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன். அப்ப மலைகளை எப்படி வழிகள் ஆக்க முடியும் என்றால், அந்த மலைகளை உடைத்து நொறுக்கி அதை சமமாக்கினாதான் அந்த இடத்திலே ரோடு போடுவதற்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கும், பாதைகள் அமைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த மலைகளை நொறுக்கத்தக்கதான பலன் எங்கிருந்து உண்டாகிறது என்று சொல்லி ஏசாயா 41:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ அந்த புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்கள் தான் அந்த மலைகளை உடைத்து போட முடியும். அப்ப அந்த புதிதும் கூர்மையுமான பற்களை எப்படி உருவாக்க முடிகிறது என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையினாலே உருவாக்க கிருபை பெறுகிறோம் நாம். அப்படியாக அந்த அந்த கிருபை பலனை பெற்ற நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நமக்கு வருகிற பல சோதனைகள் மலை போன்று இருக்கலாம், அது இல்லைன்னா பாதாளம், அது பள்ளங்கள் போன்று இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அந்த மலைகளை நொறுக்கத்தக்கதாகவும் பள்ளங்களை நிரப்பத்தக்கதாகவும் வல்லமையை பெருக செய்கிறதா இருக்கிறது. எதன் மூலமாக நாம் கூர்மையாக்கப்படுகிறோம் என்றால், தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் கூர்மையாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அந்த ஆவியின் பலத்தை கொண்டு வசனத்தை கொண்டு இப்படிப்பட்ட மலைகளை நொறுக்கக்கூடிய பள்ளங்கள் உயர்த்தப்படுகிற நிலைக்குள்ளாக ஆவியானவர் நம்மளை அழைத்து செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியாக எரேமியா 30:10 வசனத்திலும் 46:27 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மலைகள் எல்லாம் வழியில் ஆக்கப்பட்டவர்களும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டவர்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே இருந்த மேடுகளை தகர்த்து வழிகளாய் மாற்றிவிட்டார் என்றால், நமக்கு பள்ளமாய் தோன்றின எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணினார்னா உயர்த்தி விட்டார். அதற்கு முன்பாக மனிதர்களுடைய காரியங்கள் எதுவும் நிற்கவே முடியாது. அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக அந்த மலைகள் எல்லாம் பர்வதங்களை போல உருகி போகக்கூடியதா இருக்கிறது. ஆமே. அப்படிப்பட்ட வல்லமைதான் தேவன் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, அந்த மலைகளை கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு பள்ளமா தோன்றுகிற காரியத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை திடப்படுத்துவதாக, அப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன்.
ஆபிரகாமின் தேவன் அவரே ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயமெடுப்போமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். வழிகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியா பயமுறுத்துவார் இல்லாமல் அவன் படுத்து இருப்பான் என்று சொல்லி, ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியாக எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனையானாலும், பள்ளங்கள் போன்ற சூழல்களானாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் சமமாக்கி போடுகிறவர். ஆண்டவர் நம்மளுடைய பாதைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். மனுஷர்கள் குறுக்கே பாதைகளை தடை செய்வார்கள், ஆனா கர்த்தர் திறந்ததை ஒருவராலும் பூட்ட முடியாது இல்லைங்களா? அவர் பூட்டினால் ஒருவராலும் திறக்க முடியாது. அப்படியாக கர்த்தர் வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பயப்படாத என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாமும் பயப்படாமல் இருந்து கர்த்தருடைய நாமத்தை துதியை சொல்லி வருவோம். God bless you.